Hey Krishna, so welcome everyone once again to Srimad Bhagavad Gita reading. இன்னைக்கு 4வது அத்தியாயம் 36, 37, 38. So இந்த டாபிக் ஓட நேம் பாத்தீங்கன்னா உன்னத அறிவு, டிரான்சென்டென்டல் நாலேஜ். ஸோ உன்னத அறிவு, டிரான்சென்டென்டல் நாலேஜ் அப்படின்னா நம்ம பௌதிக உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நமக்கு பௌதிகமான ஞானம் நல்லாவே நமக்கு இருக்கலாம். ஆனா பௌதிக ஞானம் நம்மள பௌதிக உலகத்துல வாழ்வதற்கு மட்டுமே உபயோகப்படும் இல்லைங்களா? இப்ப நீங்க ஒரு டாக்டரா இருந்தா உங்க டாக்டர் ஞானத்தை வச்சு நீங்க பேஷண்ட்ஸ் தான் பார்க்க முடியும். நீங்க போய் கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண முடியாது. நீங்க போய் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்ண முடியாது. ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் cannot come and treat a patient. ஸோ அவங்கவுங்க எந்த ஃபீல்ட்ல ஞானம் அடைஞ்சிருக்கோமோ அந்தந்த ஃபீல்ட்ல தான் நம்மளால சக்சஸ் ஆக முடியும். லைக் we can just practice what we just learned. ஸோ நம்ம இவ்வளவு நாளா நம்மள இந்த பௌதிக உலகத்தோட ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருந்தோம். ஸோ பௌதிக ஞானம் தான் டாப் மோஸ்ட். நம்ம டபுள் டிகிரி, ட்ரிபிள் டிகிரி நிறைய நம்ம படிப்போம். நம்ம யூடியூப் ஃபாலோ பண்றோம். நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கிறோம். ஏன்னா இந்த பௌதிக ஞானம் இந்த பௌதிக உலகத்துல வாழ்வதற்கு நம்மளுக்கு உபயோகமா இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா இது நமக்கு இந்த ஞானத்தை, பௌதிக ஞானத்தை ஈஷோபனிஷத்துல அவித்யா அப்படின்னு சொல்றாங்க. வித்யா அப்படின்னா ஞானம், அவித்யா கல்வி, நாலேஜ். அவித்யானா ஆன்மீக அறிவு பற்றி இல்லாத மற்ற அறிவு தான் அவித்யா. சோ நம்ம எதெல்லாம் வித்யா நினைச்சு படிச்சுட்டு இருந்தோமோ இவ்வளவு நாளா அத ஈஷோபனிஷத்துல தெளிவா அவித்யா அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த பௌதிக உலகத்துல நம்ம வாழ்ற வரைக்கும் நமக்கு வித்யாவும் தேவை, அவித்யாவும் தேவை. எனக்கு வித்யா இருக்கு, அவித்யா வேண்டியது இல்ல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம எல்லாம் பிராக்டிக்கலா பக்தி பண்ணணும், நம்ம பிராக்டிக்கலா வாழணும். வாழ்றதுக்கு நமக்கு படிப்பு தேவைப்படுது. இந்த பௌதிக ஞானம் நமக்கு தேவைப்படுது. ஏன்னா நம்ம இப்போதைக்கு பௌதிக உலகத்துல தான் இருப்போம். சோ ரெண்டுமே தேவை அப்படின்னு வித்யா அவித்யா ரெண்டுமே தேவை அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல அந்த வித்யா, ரியல் நாலேஜ், அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, நம்ம தொடர்ந்து அதே தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த ஞானம் பல யாகங்களை குறிப்பிட்டு எல்லா யாகங்களை விட சிறந்த யாகம் ஞான யாகம் தான் அப்படின்னு பகவானே சொல்றார். நாம யாரும் சொல்லல, பகவானே சொல்றார். தி பெஸ்ட் யக்ஞா இஸ் ஞான யக்ஞா அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த ஞான யக்ஞால பாத்தீங்கன்னா அதை பத்தி கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பொருள்கள் யாகங்கள் செய்யறதை விட ஞான யக்ஞா ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்றாரு. எப்படி அந்த ஞான யக்ஞா வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆன்மீக குருவை அணுகி அவர்கிட்ட பணிவுடன் வேலை செஞ்சு அவர்கிட்ட இருந்து ஞானத்தை வாங்கிக்கோ அப்படிங்கிறாரு. சோ அந்த ஞானம் வாங்குறதுனால என்ன ரிசல்ட் அப்படின்னா நேத்து நம்ம பார்த்தோம். நம்ம ஒன்ஸ் நம்ம டிரான்சென்டல் நாலேஜ் சிச்சுவேட் ஆயிருப்போம், ஞான அறிவு வந்துருச்சு அப்படின்னா நம்ம எல்லாரையுமே கிருஷ்ணருடைய பார்ட் அண்ட் பார்சலா தான் பார்ப்போம். we cannot see anything without Krishna's hand. இதுதான் if you really want to know whether you are acquired transcendental knowledge, the test you can have is, உங்களுக்கு என்ன டெஸ்ட் வச்சுக்கலாம் நீங்கன்னா, நீங்க எல்லாத்தையுமே கிருஷ்ணரோட சம்பந்தப்படுத்தி பாக்குறீங்களா? அதாவது மாயா அப்படின்னா என்னன்னா, கிருஷ்ணர்ட்ட இருந்து நம்மள பிரிச்சு பாக்குறதுக்கு ஹெல்ப் பண்றதா மாயா. she will make us believe that we are independent from Krishna. ஆனா கிருஷ்ணா கான்சியஸ்ங்கிறது கனெக்டிங் அவர்ஸ் எவ்ரிதிங் வித் கிருஷ்ணா. சோ நம்ம கிருஷ்ண உணர்வு அடையிறது அப்படின்னா we should know to see everything. we cannot, அதாவது பியோர் டிவோட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா they cannot see anything without Krishna. இது எக்ஸாகரேஷன் கிடையாது. நாம இன்னும் அந்த ஸ்டேஜுக்கு போகல. நம்மளுக்கு இந்த புக்கு படிக்கும் போது ஏதாவது நம்ம யாரா டிவோட்டி எடுத்து சொல்லும் போது, நம்ம ஏதாவது சாண்ட் பண்ணும் போது நம்மளால கிருஷ்ணனுடைய ரோலை உணர முடியும். ஏன்னா நம்ம முழுக்க முழுக்க பௌதிகமா நம்ம ஊறி போயிருக்கோம். நாம இந்த உடல் அப்படின்னு நம்மளை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா நமக்கு கண் வெளிச்சா நம்ம இந்த உடலா தான் நமக்கு தெரியுது. நான் இப்ப இந்த உடல் இல்லை அப்படிங்கிறது என்னால எப்படி உணர முடியும்?
ஏன்னா நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த உடல் என் கூடயே வந்து பண்ணிட்டு இருக்கும் போது ஹவு கேன் ஐ ஐடென்டிஃபை வித்வுட் திஸ் பாடி இல்லைங்களா? சோ இது இஸ் இட் நாட் தட் வெரி டிஃபிகல்ட் மாதாஜிஸ். நம்ம வந்து நம்ம கண்ணாடி பார்த்தா நம்ம ஒரு உருவத்துல தெரியிறோம். அடுத்தவங்கள்ட்ட பேசும்போது நம்ம இந்த பாடியில இருந்தா நம்ம வந்து நம்ம இந்த வாய் மூலம் தான் பேசுறோம். இந்த கண்ணு மூலம் தான் பாக்குறோம். இந்த மூக்கு மூலம் தான் நுகர்றோம். இந்த நாக்கு மூலம் தான் ருசிக்கிறோம். இந்த கை மூலம் தான் அடுத்தவங்கள அணைக்கிறோம். சோ இது எல்லாமே நான் என்ன செய்ய நினைக்கிறேனோ அது என் பாடி மூலம் தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். சோ யூஆர் நாட் திஸ் பாடி அப்படிங்கிற பாயிண்ட் வந்து இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ரியலைஸ். நம்ம சொல்லலாம் நான் உணர்ந்துட்டேன் மாதாஜி. தியரிட்டிக்கலா கூட நம்ம புரிஞ்சுக்கிட்டோமான்னு கேட்டா ஐ வில் நாட் சே எஸ். தியரிட்டிக்கலா கூட நமக்கு இன்னும் நல்லா புரியல. நம்ம உடல் எல்லாம் ஆத்மா உடல் ஏதோ கிருஷ்ணா சொல்றாரு, மாதாஜி வேற டெய்லி காலையில 6 மணிக்கு வந்து நம்மளுக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சரி உள்ள போட்டு வைப்போம். வடிவேலு சொல்ற மாதிரி சரி நாமளும் பண்ணி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் உள்ளுக்குள்ள ஏதோ நம்ம உடல் எல்லாம் ஆத்மான்னு நீங்களும் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிறீங்க வெளியில. I know how difficult it is for you and for it is for me. Still, I have not understood what it is. So, அந்த அவ்வளோ டிஃபிகல்ட்டான ஒரு ஜாப இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு வரக்கு முன்னாடி நம்மளுக்கு இம்பாசிபிளா இருந்த ஒரு ஜாப் ஆஃப்டர் கம்மிங் ஹியர் ஆஃப்டர் அக்வயரிங் சம் டிரான்செண்டல் நாலேஜ் நம்ம நிறைய செயல்கள் அதாவது ஞானம் எப்படி வரும் அப்படிங்கிறது நம்ம இங்க பார்த்தோம் இல்லைங்களா? நம்ம வந்து டிவோஷனல் சர்வீஸ் மூலம் தான் ஞானத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். I just forgot. I couldn't see which shloka it says. So நம்ம யாகம் அதாவது ஞானம் நம்ம இந்த நாலேஜ் வந்து இப்ப நம்ம இங்க வர்றதுக்கு முன்னாடி we were 100% identifying ourselves with this body. ஆனா இங்க வந்து தொடர்ச்சியாக பகவத்கீதை கேட்டு தொடர்ச்சியாக சாண்ட் பண்ணி தொடர்ச்சியாக பிரசாதம் எடுத்துக்கிட்டு நம்ம டிவோஷனல் சர்வீஸ் செய்ய 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 பாத்தீங்கன்னா நம்ம வந்து நமக்கு வந்து அந்த ஞானம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகுது. த்ரூ பக்தி சேவைகள் மூலம்தான் நமக்கு உன்னத அறிவு டெவலப் ஆகுது. சோ அந்த உன்னத அறிவு டெவலப் ஆக ஆக நாம எவ்வளவு தூரம் நம்ம ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில வரோம். நிறைய பேரு எனக்கு பர்சனலா போன் பண்ணி பேசுறீங்க, டெக்ஸ்ட் பண்றீங்க, சொல்றீங்க. எவ்வளவோ நான் மாறிட்டேன் மாதாஜி, நான் இப்பதான் நான் ஹாப்பியா உணர்றேன். இப்ப ஏன் நீங்க ஹாப்பியா உணர்றீங்க? இப்பவும் நீங்க உங்களுக்கு அதே சுச்சுவேஷன் தான் இருக்கு. அதே ஃபேமிலில தான் நீங்க இருக்கீங்க. அதே கூட இருக்கிறவங்க ப்ரெஷர் இப்பவும் தான் உங்களுக்கு இருக்கு. பட் ஹவ் இஸ் தட் யூ ஆர் ஃபீலிங் தட் யூ ஆர் ஹாப்பி நவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் ஞானா. அந்த ஞானம் உன்னத ஞானம் டிரான்செண்டல் நாலேஜ். எதனால இப்ப நீங்க ஹாப்பியா இருக்கீங்கன்னா எதனால நீங்க இவ்வளவு நாளா ஸ்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா யூ ஆர் ஐடென்டிஃபைங் யுவர் செல்ஃப் வித் திஸ் பாடி. You are considering yourself responsible for all your actions. இப்ப நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிற பிரஷர் நம்ம தலையில வச்சிருந்தனாலதான் எது பண்ணாலும் நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிறது, எல்லாத்துக்குமே பயப்படுறது, நடுங்கிட்டு இருக்கிறது. பட் இப்ப அந்த ஞானம் நமக்கு கிடைக்க 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 நம்மளையும் அறியாமல் நமக்கு அந்த உன்னத அறிவு வர வர நாம் இந்த உடலே அல்ல. நம்ம யோசிச்சு பாருங்க, நீங்க நல்ல ஒரு கனவு நல்ல ஒரு கனவுல வந்து நீங்க ஃபேமிலியா நீங்க போயிட்டு இருக்கிறீங்க. உங்களோட நியர் அண்ட் டியர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானவங்க எல்லாரும் நீங்க உங்க ஹஸ்பண்ட் குழந்தைங்க எல்லாம் போயிட்டு இருக்கீங்க. ஒரு பெரிய லாரி வந்து உங்க கார்ல அடிச்சிருது. அண்ட் ஆல் ஆஃப் யூ ஆர் டெட். மேபி யூ ஆர் அலைவ் அண்ட் ரெஸ்ட் ஆர் டெட். சோ நீங்க எந்த அளவு பயந்து போய் வேத்து விறுவிறுத்து நம்ம எந்திரிப்போம். அப்படி ஒரு கனவு வந்தது அப்படின்னா எந்திரிச்சோன்னையுமே when you just realize, oh my gosh, it is all dream, it is not reality. அது ட்ரீம் தான். உண்மையில் நான் அந்த கார்ல போகல, உண்மையில என்ன நியர் அண்ட் டியர் எல்லாம் சாகல அப்படின்னு உணர்ந்தா will we not have a huge relief matajis when you just wake up from the dream? When we have a very bad dream and we just wake up from a dream, will we not have a huge relief? Yes, Mataji.
வில் ஹேவ் அ ஹியூஜ் ரிலீஃப். சோ அந்த மாதிரி தான் நம்ம உறக்கத்துல இருந்த நாம டோட்டலா நம்ம இந்த உடலோட ஐடென்டிஃபை பண்ணி, நம்ம இந்த கனவு உலகத்துல டே ட்ரீம் பண்ணிட்டு இருந்த நாம, இந்த பகவத்கீதை வந்து நம்மள உலுக்கி எழுப்பி விடும்போது, இந்த உன்னத அறிவு நம்மள உலுக்கி எழுப்பும்போது, we understand that we are not at all this body. So that is why we are feeling huge relief. ஏன்னா இந்த பாடியோட அடையாளப்படுத்தி நம்ம நெறைய ஸ்ட்ரெஸ் ஆயிக்கிறோம். எனக்கு அந்த கடமை இருக்கு, இந்த கடமை இருக்கு, அத பண்ணணும், இத பண்ணணும். சொசைட்டி வேற நீ சம்பாதிக்கல, நீ ஒண்ணுத்துக்குமே இல்லன்னு வேற சொல்லுது. எனக்கு வேற சம்பாதிக்க முடியலையே. ஐயய்யோ! எனக்கு இப்படி இருக்கே. அவங்களலாம் நல்லா இருக்காங்களே. நான் எப்படி இருக்கிறேனே. We are so stressed. We are so stressed. So when we just start listening Bhagavad Gita, when we start getting this transcendental knowledge, we understand the reality. We are all acting in a drama. உண்மையில் ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன் will he suffer, will he cry for his role in a drama? ஒரு ரோல்ல அவங்க டிராமால ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டிராமால அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க அதுக்காக வந்து உண்மையால அழுகுவாங்களா? They will not cry, right? They know it is a drama. It is just அந்த ஒரு லைஃப் டைம்க்கு வந்து நம்ம ஸ்கிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ அந்த ஸ்கிட்டோட ரோலுக்காக நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போமா? We know that we'll get another good role in another skit. சோ நம்ம என்ன பண்ணுவோம்? நேச்சுரலி நம்ம வந்து அந்த ஸ்கிட்ன்னு தெரியும் போது நம்ம வந்து ரிலாக்ஸ் ஆயிருவோம். இப்ப அதுதான் நடக்குது. அதாவது இந்த ஹியூமன் ஃபார்ம் உடைய ரோலே என்னன்னா டு கிவ் டு செல்ஃப் ரியலைஸ். நாம் தன்னை உணர்வதற்காக தான் இந்த மனித வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கு. சோ அந்த மனித வாழ்வுல அதை விட்டுட்டு நம்ம மத்த விஷயங்கள் பண்ணும்போது நிறைய பாவம் சேர்த்திக்கிறோம். பாவ விளைவும் சேர்த்திக்கிறோம், புண்ணிய விளைவும் சேர்த்துவோம். சில சமயம் புண்ணிய விளைவுகள் எதனால கிடைக்கும்? நம்ம நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுப்போம், நிறைய பேருக்கு பொருள் உதவி செய்வோம். அதுவும் பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு விதமான புலனுணர்ச்சி. அது வந்துட்டு ஆன்மீகமான்னு கேட்டா நிறைய பேர் என்ன கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்கன்னா, அவங்க செய்யற பயஸ் ஆக்டிவிட்டிய ஆன்மீகத்தோட கனெக்ட் பண்ணிக்குவாங்க. தட் இஸ் பிக்கஸ்ட் மிஸ்டேக் ஒன் கேன் டூ. ஜஸ்ட் அ மொமெண்ட் முத்துஜ், I'll get my charger. சோ நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம் மாதாஜி? லாஸ்ட் என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்? இந்த புண்ணிய செயல்கள் வந்து ஆன்மீகத்துல எஸ், தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ. சோ நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம செய்யற புண்ணிய செயல்கள் வந்து ஆன்மீகத்தோட சில பேர் கனெக்ட் பண்ணுவாங்க. அதுதான் டாப் மோஸ்ட். நீ புண்ணியம் செய். It's okay. Doing good pious thing is not wrong. But that is not the ultimate goal. இத புரியறக்கே நமக்கு வந்து உன்னத நாலேஜ் தேவைப்படுது. உன்னத அறிவு நமக்கு தேவைப்படுது. சோ இங்க நம்ம பாத்தீங்கன்னா நம்ம வந்து உடல் அல்ல, நம்ம இந்த ஆத்மா இல்ல உடல் நினைச்சு நம்ம நிறைய பாவ காரியங்களும் செஞ்சிருப்போம், புண்ணிய காரியங்களும் செஞ்சிருப்போம். ஆனா இந்த 2 காரியங்களுமே நம்ம பாவம் செஞ்சா கீழ் உலகங்களுக்கு அனுப்பப்படுவோம், புண்ணியம் செஞ்சா மேல் உலகங்களுக்கு அனுப்பப்படுவோம். ஆனா இந்த 2 உலகமுமே இந்த பௌதிக உலகத்துலதான் இருக்கு, மெட்டீரியல் வேர்ல்ட்ல தான் இருக்கு. So there is nothing to be puffed up with our pious credits. நான் pious credits வாங்கிட்டேன், see I'm helping, see. So அது நீங்க எந்த மூட்ல செய்றீங்க? நான் சம்பாரிச்சு என் பணம் மூலம் நான் இவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறேன், நான் எவ்வளவு பெரிய புண்ணிய ஆத்மா, நான் எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்றேன், நான் எத்தனை பேருக்கு நான் அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்டெண்டட் சென்ஸ் கிராட்டிபிகேஷன் தான். இந்த சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ற அந்த சேவா கூட பாத்தீங்கன்னா நம்ம ஈகோவை திருப்திப்படுத்திக்கிறதுக்காக தான் நம்ம செய்வோம். We want to be felt great inside. See, நான் எவ்வளவு ஹெல்ப் பண்றேன் பாரு. So இதுவும் பாத்தீங்கன்னா பிஃபோர் கம்மிங் ஹியர் டூயிங் பயஸ் கிரெடிட்ஸ் we think நாம என்ன நினைச்சோம்னா நம்ம வந்து ரொம்ப பெரிய வேலை பண்றோம் அப்படின்னு நினைச்சுப்போம். ஆனா பாத்தீங்கன்னா தட் இஸ் ஆல்சோ உங்களுடைய புலன்களை திருப்தி செய்வதற்காக மட்டும்தான் நீங்க அதையுமே செய்றீங்க. You're doing it for your own satisfaction. So நம்ம இந்த உன்னத ஞானம், இந்த உன்னத அறிவு that God is existing and we are connected to him, our role is to satisfy him. இந்த உன்னத ஞானத்தை நாம அடையும் போது இந்த உன்னத ஞானத்தை அடையும் போதுதான் நம்ம எல்லாருக்கும் தெளிவா புரியுது, நம்ம வந்து
எதுவுமே செய்யறது இல்ல. எல்லாமே பகவான் செய்யறாரு. நான் என்னுடைய சுய விருப்பத்தை அப்ளை பண்ணி என்ன ஆக்ஷன் செய்யணும் டெசிஷன் நான் குடுக்குறேன். சோ நம்ம கம்ப்யூட்டர் இருக்கு. கம்ப்யூட்டர்ல எல்லா கமாண்ட்ஸும் இருக்கு. சாஃப்ட்வேர்ல வந்து எல்லா ப்ரோகிராமிங்கும் இருக்கு. அதனால அந்த கம்ப்யூட்டர் வந்து தானே அந்த கம்ப்யூட்டர் வந்து ஒரு ஆப்பரேட்டர். நீங்க வெளியில இருந்து இப்ப எனக்கு வந்து நான் இந்த கம்ப்யூட்டர் லேப்டாப் ஆப்பரேட் பண்ணி எனக்கு என்ன வேணும்னு நான் டிசைட் இப்ப பாத்தீங்கன்னா நான் ஜூம் ஆன் பண்ணி உங்களோட கனெக்ட் பண்ணி வந்து பேசிட்டு இருக்கேன். So this action is initiated by me, but நானா பண்ணிட்டு இருக்கேன். I am just sitting and talking to you like this. இல்லைங்களா? Am I doing something in my hands now? நான் ஏதாவது இந்த Zoom உங்களோட கனெக்ட் பண்றதுக்கு am I doing something now? Is there anything in my hands? நான் அந்த Zoomல நான் என்ன பண்ண முடியும்? That laptop is doing everything for me, right? Right now. இல்லைங்களா? Yes. அதே மாதிரி தான் நாம நம்மளுடைய ஃப்ரீ வில் அப்ளை பண்ணி என்ன ஆபரேஷன் பண்ணணுங்கிற முடிவு மட்டும்தான் நாம கொடுக்கிறோம். அந்த ரெஸ்ட் ஆஃப் த திங் இஸ் டன் பை த லார்ட். இத புரியறக்கே நமக்கு அவ்வளவு டைம். நெக்ஸ்ட் 5வது அத்தியாயத்துல முழுக்க முழுக்க நீங்க இதுதான் பாப்பீங்க. 5th chapter fully deals how a body is operated by the Lord. So பாத்தீங்கன்னா நாம பண்றோம் நானு கிரெடிட் எடுத்துக்கிறதுக்காக தான் இப்படி உடல் வாங்கிட்டு வந்திருக்கோம். பட் உண்மையில் அந்த உன்னத ஞானம் நமக்கு வரும்போது we understand very clearly I cannot do anything. இந்த கையை நான் மேல தூக்கணும் அப்படின்னா கூட சூப்பர் சோல் எனக்கு வந்து சாங்ஷன் பண்ணலன்னா என்னால கையை மேல தூக்க முடியாது. ஆனா அதுக்காக எல்லாமே அவர் தான் பண்றாரு சில தப்பா புரிஞ்சுக்குவாங்க. அதான் கடவுள் தான் எல்லாமே அவர் சாங்ஷன் பண்ணல எதுவும் நடக்காதுங்கிறீங்களே, அப்புறம் ஏன் தீய செயல் நடக்குது அப்படின்னா he is giving you that free will. பகவான் ஹிட்லர் மாதிரி இருந்தானா வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஃப்ரீ வில்? தனி மனித சுதந்திரம், இண்டிவிஜுவாலிட்டி, அதை பறிச்சிட்டோம்னா நமக்கும் ரோபோட்டுக்கும் என்ன வித்தியாசம்? கிருஷ்ணா நெவர் எவர் இன்டர்ஃபியர் இன் அவர் ஃப்ரீ வில். இப்ப கூட பாருங்க, நம்மள சப்புன்னு ஒரு அப்படின்னா நம்மள கால்ல வந்து விழுந்துருவோம். நம்ம we are not that very great. இருந்தாலும் நம்மள வந்து அவர் அடிச்செல்லாம் அன்பு வாங்கல. He is sending an ஆச்சாரியா, he is sending devotees, he is teaching Bhagavad Gita, he is helping us. நமக்கு வந்து நாம்பளா ஒரு பழம் தானா கனிஞ்சு வரட்டும்னு he is waiting. பழத்தை வந்து அடிச்சும் பழுக்க வைக்கலாம். தானா கனிஞ்சு வர பழம் ருச்சி ஜாஸ்தியா இருக்கும் இல்லைங்களா? he is a rasaraj. He is a rasaraj. He will not take something of lesser taste. நம்மள மாதிரி எல்லாம் கிடையாது அவரு. He will not go for something lesser taste. He is waiting patiently for a good fruit. அந்த பழம் பழுத்து வரட்டும், தானா பழுத்து வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்றாரு. அப்படி வெயிட் பண்ணும் போதுதான் நமக்கு வந்து அது வெயிட் பண்ற நேரத்துக்கு தான் நம்மளுக்கு அந்த பழுக்க வைக்கிறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் நமக்கு அனுப்பி வைக்கிறாரு. This transcendental knowledge is one of such ingredient. This ingredient will make நம்ம ரைப்பா இருக்கிற நம்ம வந்து சோரா இருக்கிற நம்ம இந்த ஃப்ரூட்டை நல்லா ரைப்பண்ட் ஃப்ரூட் ஆக்குறதுக்கு மெயின் இன்கிரீடியன்ட் என்ன? நாலேஜ். ஏன்னா நம்ம எல்லாம் புளிச்ச கச்சா மேங்கோ பக்கா மேங்கோன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? புளிப்பு மாங்காய், இனிப்பு மாம்பழம். சோ புளிப்பு மாங்காயா இருக்கிற நாம இனிப்பு மாம்பழமா மாறுறதுக்கு we need this knowledge. சோ இந்த நாலேஜ் ஒன்ஸ் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா இவ்வளவு நாளா நம்ம செஞ்ச ரோல் எல்லாமே அதனால வந்த விளைவுகளுக்கு எல்லாம் பஸ்பமாக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப சொன்ன எக்ஸாம்பிள் தான். நம்ம வந்து ட்ரீம் பண்ணிட்டு இருக்கோம். ட்ரீம்ல நம்ம யாரையா கொல்லலாம், நாம கொல்லப்படலாம், என்ன வேணா நடக்கலாம். நம்ம ட்ரீம்ல இருந்து வேக்கப் பண்ணிட்டோம்னா அந்த ட்ரீம்ல நடந்த நிகழ்வுகள்லாம் நாம ரெஸ்பான்சிபிளா மாதாஜி? சப்போஸ் நீங்க ட்ரீம்ல யாரோ ஒருத்தர் கொன்றீங்க, அதுக்கு நீங்க நிஜ வாழ்க்கையில் நீங்க தண்டனை அனுபவிப்பீங்களா? Will you face any punishment? No, Mataji. No, because now you have understood that it is a dream.
ஆனா அந்த ட்ரீம்லயே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா will you not take punishment in the dream? ட்ரீம்ல பனிஷ்மெண்ட் வருமா வராதா உங்களுக்கு? if you have done something wrong, the dream continues. Think about it. Think about it. If you're going to continue in this dream, you will get a punishment. But if you just wake up பண்ணிட்டீங்கன்னா நீங்க ட்ரீம்ல என்ன பண்ணீங்கனாலும் you come out of the dream. அதே மாதிரி இந்த டிரான்செண்டல் நாலேஜ் விட்டு நீங்க வெளியில வந்து மீன் நீங்க இந்த பௌதிக நாலேஜ் விட்டு வெளியில் டிரான்செண்டல் நாலேஜ் அக்வயர் பண்ணனுமே உங்க பௌதிக செயல்களுடைய விளைவுகள் எல்லாம் பஸ்பமாக்கப்படுகிறது. இட் இஸ் பர்ன்ட். சோ நம்ம வந்து நீங்க நிறைய பேர் கோவிலுக்கு போய் விளக்கு போடுறது, அங்க பிரதட்சணம் பண்றது, அழகு குத்திக்கிறது, பூக்குழி இறங்குறது, இதெல்லாம் எதுக்கு நம்ம பண்றோம்னா we want to burn our karma. கர்ம வினைப்படி நான் இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். நான் இதெல்லாம் பண்ணனா நான் கஷ்டப்படாம நான் வந்து நல்ல விளைவுகளை சந்திக்கலாம் அப்படிங்கறதுக்காக நம்ம போய் கோயில்ல விளக்கு போடுறோம். இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். சோ அதையவே நம்ம பண்ணுவதற்கு பெஸ்ட் வே என்னன்னா கெட்டிங் a transcendental knowledge. ஏன்னா இங்க தெளிவா பகவானே அவருடைய லோட்டஸ் மவுத்னால சொல்லியிருக்காரு. கிருஷ்ணா இஸ் டெல்லிங் பை ஹிம்செல்ஃப். இந்த ஞானம் what is it he is telling here? 36, 37, 38. கொழுந்து விட்டு எரியும் நெருப்பு விறகை சாம்பலாக்குவதை போல அர்ஜுனா ஞான நெருப்பானது ஜட செயல்களின் விளைவுகள் எல்லாத்தையுமே சாம்பலாக்கி விடுகிறது. So if you really want to come out of karma, become a devotee. இது hidden secret. No one will teach you this. None of the smart brahmanas will teach you this. நீங்க உண்மையில் நீங்க வந்து கர்ம வினையிலிருந்து வெளியில வரணும் அப்படின்னா is it not the great way to come out of all your sins? Am I clear, Mataji? இது நான் சொல்லல, கிருஷ்ணா தான் சொல்லியிருக்காரு. கொழுந்து விட்டு எரியும் நெருப்பு விறகை சாம்பலாக்குவதை போல ஞான நெருப்பாது ஜடச்செயல்களின் விளைவுகளை எரித்து சாம்பலாக்கி விடுகிறது. So is it not the way to come out of materialistic karmas what we have done? இல்லைங்களா? இதை விட்டுட்டு குறுக்கு வழியில போய் நாம வந்து தேவர்களுக்கு வந்து பிரைப் கொடுத்து அவங்கள டார்ச்சர் பண்றேன். இன்ஃபேக்ட் we are torturing them. நம்ம தேவர்களை நம்ம டார்ச்சர் பண்றோம். ஏன்னா கர்மாவை மாத்த சொல்லி அவங்கள போய் நம்ம வந்து லிட்ரலி நம்ம டார்ச்சர் பண்றோம். How can a demigod change? Here it clearly it is demigod. How can a demigod change your karma? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுடைய 6th sense அப்ளை பண்ணி யோசிச்சு பாருங்க. How can a demigod change your karma? நம்ம பிளைண்டா போய் demigod worship பண்ணிட்டு இருக்கோம். Do they have the power to change your karma? Are they residing in your heart as super soul? நீங்க கும்பிடுற demigods எல்லாம் உங்களோட ஹிருதயத்துல வந்து பரமாத்மாவா வாழ்ந்துட்டு இருக்காங்களா? How do they know what you're praying? Just think about it. Baba worship பண்றீங்க, demigod worship பண்றீங்க. We are doing so many things. அவங்க எல்லாருக்கும் நீங்க என்ன ப்ரே பண்ணீங்க, மனசுல ப்ரே பண்றது எப்படி அவங்களுக்கு போய் சேரும்? Have you ever thought about it all these days? Blinda, though we are doctors, engineers, blindly just praying without knowing the science behind praying. இல்லைங்களா? Before coming here, we were all so blind. Am I talking sense, Matajis? How do the demigods know that what you are praying? What is that reply you can give for this? என்ன மாதாஜி? அவங்களுக்குள்ள அந்த பரமாத்மாவா எல்லா ஹார்ட்லயும் இருக்கிறார்ல மாதாஜி, அது மூலமா நம்ம பிரேயர்ஸ் அவங்க அறிவாருங்க. அப்ப அந்த பரமாத்மா தான் ரீசனா இல்ல அந்த டெமிகாட் ரீசனா? நீங்களே சொல்லுங்க. பரமாத்மா தாங்க மாதாஜி. உங்களுக்குள்ளயும் பரமாத்மா இருக்காரு, அவங்க ஹிருதயத்திலும் பரமாத்மாவா இருக்கிறாரு. பரமாத்மாவா இருக்கிற இவரு போய் அங்க கன்வே பண்ணாதான் அந்த டெமிகாடுக்கு தெரியும் நீங்க வந்து இதை வேண்டீங்கன்னு. இல்லைன்னா how will he know? How will Lord Muruga know what you are praying? அவருக்கு எப்படி புரியும் நினைச்சு நம்ம ப்ரே பண்ணிட்டு இருந்தோம் இவ்வளவு நாள்.
What is the media that Lord Muruga, Lord Shiva, or Lord Amman, Goddess Durga, know that what you are praying? Have we ever thought about it all these days? நம்ம நினைச்சு பார்த்திருக்கோமா இது நாள் வரைக்கும்? How do they know my prayers? So நல்லா அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா சூப்பர் சோல் பரமாத்மாவா இருக்கிறவர் தான் உங்க ஹிருதயத்துல இருக்கிற அந்த பிரேயரை கொண்டு போய் அவங்க ஹிருதயத்துக்கு சேர்த்துறாரு. He is only inspiring the demigod do something for this women. அவர் இன்ஸ்பிரேஷன் கொடுக்கறனால அந்த டெமிகாட் அந்த ஆக்ஷனே பண்றாங்க. சோ இது இவ்வளவு நாள் அறியாமல் இருந்தெல்லாம் பண்ணிட்டு இப்ப நமக்கு நாலேஜ் வந்ததுக்கு அப்புறம் நாம திருப்பி அதையே பண்ணணும் அப்படின்னா இட் மீன்ஸ் we are not believing பகவத்கீதா. டெய்லி காலையில 1 மணி நேரம் கேட்கிறேன், நான் பிரசாதம் எடுத்துக்கிறேன், சாண்ட் பண்றேன், ஆனா நான் எல்லா தேவர்களையும் கும்பிடுவேன் அப்படின்னா does it have any sense மாதாஜிஸ்? அதுல ஏதாவது சென்ஸ் இருக்கா? ஏதோ ஒண்ணுதான் உண்மையா இருக்க முடியும் இல்லைங்களா? நான் பிஹெச்டி பண்ணதுக்கு அப்புறமும் நான் 5வது வகுப்பு தான் போவேன் அப்படின்னு நம்ம அடம் பிடிச்சோம்னா இஸ் இட் a wise action? It is not a wise action, right? நம்ம பரமாத்மாவோடய கனெக்ட் ஆகுறோம். பகவத்கீதை படிக்கும் போது we are hearing the voice of பரமாத்மா. நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற வாய்ஸ் கேட்கலாங்காட்டி வெளியில இருக்கிற புக்கு மூலம் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். பட் இட் இஸ் a voice of our பரமாத்மா. அவர்தான் நமக்கு இந்த புத்தி கொடுக்குறாரு. ஈவன் இந்த வகுப்பு கேட்டா கூட நீங்க எல்லாரும் ஒரே மாதிரி கன்விக்ஷன் ஆயிட்டீங்களா கேட்டா ஐ வில் நாட் சே எஸ். நீங்க இருக்கிற 51 பேர் இருக்கோம், 51 பேர் ஒரே மாதிரி கன்விக்ஷன் வருதா மாதாஜி நமக்கு? Your conviction varies according to the Paramatma's revelation to you. We are hearing the same thing. நான் பேசுற பேச்சு 50 பேருக்கும் காமனா 50 பேர் எக்ஸ்க்ளூடிங் மீ 50 பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்க 50 பேருக்கும் காமனா காதுல விழுது. 50 பேர் இது ஒரே மாதிரி புரிஞ்சுக்கிறீங்களா? How is that different comes? நம்ம சயின்டிபிக்கா பார்க்கும்போது எல்லாருக்கும் ஹியூமன் பாடி இருக்குது, பிரெயின் இருக்குது. இயர்ஸ் மூலம் அந்த பிரெயின் வேவ்ஸ் இயர்ஸ் அந்த 3 மேலியஸ் இன்கஸ் ஸ்டேப்பஸ் அதெல்லாம் வைப்ரேட் ஆகி காக்லியா வழியா ஆப்டிக் நர்வ் மூலம் பிரெயினுக்கு போய் அந்த பிரெயின் நம்மளுடைய அந்த வேவ்ஸ் கன்வெர்ட்டிங் இட் டு லாஜிக்கல் ரீசனிங், தென் வி அண்டர்ஸ்டாண்ட் திங்ஸ். இப்படிதான் நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம். சோ இஃப் தட் இஸ் ட்ரூ, ஓ மை காஷ், if that is true, then why don't we all understand these things in the same way? நம்ம ஏன் இது ஒரே மாதிரி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம்? Have you ever thought about it, மாதாஜி? ஒரு விஷயம் ஏன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சுக்க, ஈவன் மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் அத கூட எல்லாரும் ஒரே மாதிரி புரிஞ்சுக்கிறோமா? ஒரு விஷயம் நம்ம பேசி இருப்போம், 10 பேர் கூட இருந்தா 10 பேர் 10 விதமா தான் அதை புரிஞ்சுக்குவாங்க இல்லைங்களா? Why is the difference comes? Have you ever thought about it? If everything is mechanical according to the scientists and doctors, then why don't we all understand the things in the same way? நம்ம எல்லாத்தையும் ஏன் ஒரே மாதிரி நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம்? I am asking you a question. Can anyone give me a reply? Why is that we are not understanding things in the same way? அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட கான்சியஸ், நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். Yes, you got the point. Yes. So now we are bringing the point as consciousness. உங்க வாயில இருந்தே அந்த கான்சியஸ்ங்கிற வேர்டு வருது இல்லைங்களா? So now you understand things according to your conscious level. So that means உங்களுடைய அந்த பரமாத்மாவோட ரோல் தான் நீங்க ஒவ்வொரு விஷயம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. So when you start receiving this transcendental knowledge, all your materialistic activities burned. நீங்க NOD படிச்சீங்கன்னா தெரியும், நீங்க ஃபியூச்சர்ல நீங்க பக்தி சாஸ்திரி பண்ணும்போது NOD படிக்கும்போது தெரியும், நம்ம செய்யும் விளைவுகள், நம்ம பௌதிக ஆக்ஷன்ஸோடைய விளைவுகள் பாத்தீங்கன்னா சீடு ஃபார்ம்ல உள்ள இருக்கும். இப்போ கூட I might have a seed of the worst person in the world, for whom to say, மிகப்பெரிய ஒரு அரக்கன், ஒரு பெரிய கொடுமை கதை,
worst rapistனே வச்சுக்கோங்க. அவன் அந்த செயல் செய்வதற்கு அவனுக்கு என்ன ஊக்கம் இருக்கோ அந்த விதை எனக்குள்ளேயும் இருக்கலாம். At present it is not manifested because இந்த ஜென்மத்துல எனக்கு அது manifest ஆகல. Does not mean I will not do that sin. தயவு செய்து இது தெளிவா புரிஞ்சுக்கணும். நாம இப்ப சில நல்ல விஷயங்கள் manifest ஆயிருக்கிறதால does not mean that we are eternally good people. No. இப்ப அது manifest ஆயிருக்கு, நம்ம இருக்கோம். மறுபடியும் நமக்கு உள்ள இருக்கிற அந்த பாவ விளைவு manifest ஆச்சுன்னா we will turn into a demon. Good dog, bad dog சொல்லிட்டே இருப்போம் இல்லையா? At present we are feeding the good dog, so we manifesting ourselves as good dog. But there is a bad dog within us. அது எப்ப manifest ஆகும்? நான் எனக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற சிங்கத்தை எப்ப தட்டி எழுப்ப போறேங்கிற மாதிரி எப்ப நம்ம பேட் டாக் மேனிஃபெஸ்ட் ஆகும் நமக்கு தெரியாது. இட் இஸ் ஆல் இன். பல கோடி ஜென்மமா நீங்க செஞ்ச எல்லா கர்மாவும் உள்ளுக்குள்ள அப்படியே இருக்கு. அட் பிரசன்ட் திஸ் டாக் இஸ் மேனிஃபெஸ்டட். சோ நாம் உண்மையில் இந்த ஞான அக்னி ஞானம் கிடைக்கும் போது நம்மளுடைய அந்த பாவ விளைவுகள் உள்ள சீட் ஃபார்ம்ல இருக்கிற பாவ விளைவுகள் கூட பஸ்பமாகிருமா? Is it not a great thing, Mataji? When you chant Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, நீங்க ஜெபம் பண்ண உங்களுடைய பாவ விதைகள் கூட பஸ்பமாக்கிருமா? சோ உண்மையில் நம்ம புத்திசாலியா இருந்தா, உண்மையில் நம்ம கர்ம வினையை விட்டு வெளியில வரணும்னு நினைச்சோம்னா இதுதான் வழிய ஒழிய டெம்பரரியா நீங்க பேம்புவ மேல இருக்கிற அந்த பேம்புவ மேல எரிச்சு விட்டீங்கன்னா கீழே இருக்கிற விதை மூலம் மறுபடியும் ஒரு ஸ்டிக் மேல வரும். What is the temporary, what is the use in temporarily removing the bamboo stick? இல்லைங்களா? நீங்க ஒரு மரத்தையே வெட்டுறீங்க, கொஞ்ச நேரத்துல மறுபடியும் அந்த மரம் மேல வந்துருது இல்லைங்களா? சோ நம்ம உண்மையில் புத்திசாலி அப்படின்னா நம்ம அந்த பாவ விளைவை அந்த வேரோட அறுக்க பார்க்கணும் இல்லைங்களா? அதுதான் இட் இஸ் கிளியரிங் அவர் கான்சியஸ்னஸ். சோ அத இந்த ஞான அக்னி பண்ணுது அப்படின்னு சொல்லும் போது டோன்ட் யூ திங்க் கெட்டிங் திஸ் நாலேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்? அண்ட் வி பீப்புள் ஆர் நவ் we are just indulged in book distribution now. நம்ம எல்லாரும் இப்ப புக் டிஸ்ட்ரிபியூஷன்ல எவ்வளோ ஆக்டிவா ப்ராம்ப்டா நம்ம எல்லாரும் கலந்துக்கிறோம். அது மூலம் நம்ம இன்னொரு 550 பேருக்கு நம்ம இந்த ஞான அக்னி அது நம்ம கொடுக்க போறோம். Don't you think this is the best thing you can do to the society? இல்லீங்களா? நீங்க பகவத்கீதை புக் நீங்க கொடுக்குற 250 ரூபாய் தான் நீங்க கொடுக்குறீங்க. அது மூலம் ஒரு பர்சனை நீங்க கர்ம வினையிலிருந்து எவ்வளவு காப்பாத்த போறீங்க? Just think about it. Don't you think this is the best thing you can do to society? சோ நம்ம இதெல்லாம் தெளிவா புரிஞ்சு நாங்க ஒண்ணு செய்ய சொல்றோம், பிரபுபாத் ஒண்ணு செய்ய சொல்றாருன்னா இட் ஹஸ் காட் டீப் மீனிங். நீங்க இந்த இஸ்கான்குள்ள நம்ம குரு என்ன சொல்றாங்களோ செய்ய 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 நிறைய நம்ம கிளியர் ஆகுறோம். We are helping people to come out of these things. So I will say this is the best thing we can do to society instead of just helping them superficially. So நம்ம first of all convict ஆகணும். இந்த புக் டிஸ்ட்ரிபியூஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட். we just thought let us do for 300 books. ஆனா இன்னைக்கு 540 புக்ஸ்க்கு மேல கிராஸ் ஆயிருச்சு. அண்ட் இனிஷியலா நிறைய பேர் என்ன சொன்னாங்க, நாங்க மணி கொடுக்குறோம் நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருங்கன்னு சொன்னாங்க. பட் they become so interested now. மணி கொடுத்தவங்களே இல்ல எனக்கு கொடுங்க, நான் எங்க ஸ்டாஃபுக்கு கொடுக்குறேன், எங்க அசிஸ்டன்ஸுக்கு கொடுக்குறேன். so see they are distributing also. அப்ப இது இந்த ஒரு அசோசியேஷன். இதுவே நான் தனியா இந்த மணி கலெக்ட் பண்ணாம அவங்க போய் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தா will you all do this? செய்வீங்களா? ஏங்க போய் புக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க, போய் டெம்பிள்ல புக் இருக்கும் நீங்க வாங்கி கொண்டு போய் நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க நான் சொன்னேன்னா will you do this with this enthusiasm? when we initiate something, நம்ம ஒன்னு இனிஷியேட் பண்ணி எல்லாரும் ஒண்ணு கூடி ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் தான் இன்ஸ்பயர் ஆகி நம்ம பண்றோம். அவங்க 10 புக் பண்றாங்கன்னா இன்னும் 15 பண்ணி இட்ஸ் a good inspiration, it's a good competition. So the ultimate result பாருங்க, you're going to give transcendental knowledge to so many ignorant people.
Don't think this is a less number. 540 பேருக்கு நாம புக் டிஸ்ட்ரிபியூட் பண்றோம் கீதா ஜெயந்தி அன்னைக்குன்னா, this is the best thing this group can do. நீங்க டெய்லி 2 வருஷமா நீங்க பகவத்கீதை கேட்கிற பலன் இதுதான். fruit of your all your sincerity. நீங்க இவ்ளோ நாளா உங்க சின்சியாரிட்டியோட ஃப்ரூட்ஸ் கிருஷ்ணா இஸ் ஹெல்பிங் யூ ஆல் டு டு சம் டிவோஷனல் சர்வீஸ். நீங்க பண்றதா டிவோஷனல் சர்வீஸ். மணி கலெக்ட் பண்றீங்க, நாளைக்கு வந்து புக்கை வாங்கிட்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்க, நிறைய பேர் சொந்தமா பணம் போட்டு நிறைய பேர் கொடுக்குறீங்க. இட் இஸ் நாட் an ordinary. இந்த க்ஷணம் நம்ம உயிரை விட்டா கூட we are in a well ahead position. I will say this to many people. இந்த க்ஷணம் நான் உயிரை விட்டேன்னா I don't have any regrets. I may not be pure, but I am doing devotional service. அதை விட்டுட்டு நீங்க 1000 கோடி சம்பாரிச்சினாலும் நீங்க உயிரை விடும் போது what is that you going to gain? What is it we are going to gain? இல்லீங்களா? சோ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம எவ்வளவு உன்னதமான விஷயத்துல இருக்கோம் நாம கன்விக்ட் ஆனாதான் நாம நிறைய பேருக்கு இதை கொடுக்க முடியும். நீங்க 50 பேரு போய் நீங்க 5 பேருக்கு நீங்க இதை ப்ரீச் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் see the result. ரொம்ப வேணாம், ஒரு 5 பேருக்கு நீங்க ப்ரீச் பண்ணுங்க. You will preach 250 people. So எத்தனை இப்படிதான் it is like chain reaction is going. இதுதான் அந்த ஞான அக்னியோடைய பலன். And Krishna is telling here, I am not telling. Krishna is telling here. உன்னதமான ஞானம் என்னும் படகில் நீ நிலை பெற்று விட்டால் உன்னால் துன்பக் கடலை கடந்து விட முடியும். யோசிச்சு பாருங்க மாதாஜி, பசியில இருக்கிறவனுக்கு நீங்க ஒருவேளை சாப்பாடு போடுறது முக்கியமா, அவன் 8 நாளா பசியில் இல்லாம அவனே சம்பாரிச்சு சாப்பிடறதுக்கு ஹெல்ப் பண்றது முக்கியமா? which is great. நீங்க ஒருவேளை சாப்பாடு போடுறதா முக்கியம்னு இந்த சொசைட்டி நமக்கு சொல்லி கொடுக்குது. No, we are teaching them how to come out of this material world. நாம பண்ணிட்டு இருக்கிறதா டாப் மோஸ்ட் ஹியூமனிட்டி சர்வீஸ். many people are having that doubt. நீங்க என்ன சும்மா கிருஷ்ணா கிருஷ்ணாங்கிறீங்க, நீங்க என்ன வந்து ஏழைக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறீங்களா, துணிமணி கொடுக்குறீங்களா? we are doing that in a much better way. அவங்களுக்கு ஞானம் கொடுக்குறோம். அந்த ஞானம் மூலம் அவங்க இந்த பௌதிக கடல் சம்சார கடல்ங்கிற சாக்கடையில இருந்து மேல வர்றாங்க. நம்ம கடல்ல தத்தளிக்கும் போது யாராவது கயிறு தூக்கி போட்டா நீங்க எந்த அளவுக்கு நீங்க வந்து அதை வந்து இம்பார்ட்டன்டா எடுத்துக்கீங்களோ அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இஸ் பகவத்கீதா. நம்ம எல்லாம் சம்சார கடல்ல we are just suffering. In the name of enjoyment we are suffering. அந்த சஃபரிங்ல நம்மள வெளியில தூக்கிட்டு வர அந்த கயிறு தான் பகவத்கீதா. சோ நம்ம அந்த ஞானம் இஸ் a boat. They comparing it to a boat to save you from the ocean. அப்ப எவ்வளவு முக்கியம் இந்த ஞானம். நீங்க ஸ்ரவணம் டெய்லி கேக்குற இந்த ஸ்ரவணம் how important it is for you, இல்லீங்களா? So we should understand all these things very nicely and we should be first convicted. நமக்கு first conviction வேணும், அப்பதான் நம்ம அடுத்தவங்களை நம்ம கன்விக்ட் பண்ண முடியும், இல்லீங்களா? சோ ஞானமே எல்லா யோகங்களின் முற்றிய பழமா. இட் இஸ் a fruit of all the yajnas. சோ நீங்க வந்து நீங்க கணபதி யாகம் செய்யலாம், அந்த யாகம் செய்யலாம், இந்த யாகம் செய்யலாம். எல்லா யாகத்துடைய அல்டிமேட் ஃப்ரூட் என்னன்னு பாத்தீங்கன்னா getting a transcendental knowledge. That's it. Om Tat Sat. Hope you all understand the importance of getting transcendental knowledge.